உலகையே வியக்க வைக்கும் ஜெயிலர் 2 இசை வெளியீட்டு விழா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் நெல்சன் திலீப் குமாரும் முதன்முறையாக ஜெயிலர் படத்தில் இணைந்திருக்கிறார்கள். அந்த அறிவிப்பு வந்தபொழுது பெரும்பாலானோருக்கு நெல்சன் மீது நம்பிக்கை இல்லை. ரஜினியை தவிர அவர்தான் முழு நம்பிக்கையையும் இயக்குநர் மீது வைத்து கால்ஷீட் கொடுத்தார். தன் மீது இந்தியாவின் உச்சபட்ச நட்சத்திரம் வைத்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்று பொறுமையோடு படத்தை இயக்கி மெகா ஹிட் ஆக்கினார். மொத்தம் 700 கோடி ரூபாய் வரை வசூல் சாதனையாக படைத்திருந்தது. ஜெயிலர் படத்தின் மெகா வெற்றி சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தை உற்சாகப்படுத்த உடனடியாக ரஜினி நெல்சன் அனிருத்திற்கு சொகுசு காரை பரிசாக கொடுத்தார் கலாநிதி மாறன். மேலும் அடுத்த படத்திற்கான அட்வான்ஸ் தொகையோட செக்கையும் கொடுத்திருந்தார். அந்த படம் ஜெயிலர் 2 உருவானது. நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் உருவாகுவதில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள ஜெயிலர் 2 திரைப்படத்திற்கு படக்குழுவினர் சர்வதேச அளவில் விளம்பர பணிகளை மேற்கொண்டு திட்டமிட்டு வருகின்றனர். மலேசியாவில் தமிழ் சினிமாக்களுக்கு மிகப்பெரிய சந்தை இருப்பதால் அங்கு விழாவை நடத்துவது பெரும் விளம்பரத்தை தேடி வரும் என திரைத்துறை வட்டாரங்கள் கருதுகின்றன. இந்த நிலையில் படத்தின் இசை வெளியீட்டு விழா குறித்த தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. அதாவது மலேசியாவில் இருக்கும் ஜலீல் ஸ்டேடியத்தில் தான் ஜெயிலர் 2 இசை வெளியீட்டு விழா நடத்தப்பட்டது. மேலும் இங்கு படக்குழு திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்கு ரஜினி ஓகே சொல்லிவிட்டார் என்றும் தெரிகிறது. மேலும் அதற்கான அறிவிப்பு வரும் என்றும். இதற்கிடையே ஜனநாயகன் திரைப்படத்தின் ஆடியோ விழாவும் அதே ஸ்டேடியத்தில் தான் நடந்தது. அதனை மாலிக் என்பவர் முன்னின்று ஒருங்கிணைத்தார். இப்பொழுது ஜெயிலர் 2 இசை வெளியீட்டு விழா பொறுப்பையும் அவரிடமே கொடுத்திருக்கிறார்களாம். சமீபத்தில் கூட அவர் ரஜினியுடன் சந்திப்பு ஒன்றை நிகழ்த்தினார். திரையரங்க வெளியீட்டிற்கு இன்னும் சில மாதங்கள் உள்ள நிலையில் படக்குழுவினரை இந்த விளம்பர திட்டங்களை இறுதி செய்ய போதுமான கால அவகாசம் வைத்துள்ளனர். மலேசியாவில் விழா நடப்பது குறித்த இறுதிக்கட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஒப்புதல் மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகளை பொறுத்தே தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.